الذين اصطفى أما بعد فقد قال الله سبحانه وتعالى في الكلام المجيد وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم. وقال النبي عليه الصلاة والسلام خيركم خيركم لأهله وأنا خير لأهلي أو كما قال عليه الصلاة والسلام. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் தோன்றி மறைந்த மாதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை முழு உம்மத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கவலையில் ஆரம்பமாக அக்குனை ஜமியத்துல் உலமா மூலமாக அஸ்னா பள்ளியில் மாத்திரம் இதை செய்து கொண்டிருந்தோம். இந்த வருடம் உங்களுடைய தக்குவா பள்ளி, புலுகோத்தன சின்ன பள்ளி, அஸ்னா பள்ளி, இந்த 3 பள்ளிவாசல்லையும் ஒவ்வொரு தலையங்கத்திற்கு கீழால் 12 நாளைக்கு இந்த விடயங்களை மக்கள் மத்தியில் பேசப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சுன்னத்தான வாழ்க்கை எம்முடைய வாழ்க்கையில் உருவாக வேண்டும். இதன் மூலமாக நானும் நீங்களும் இவ்வுலகிலும் மறுமையிலும் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு அமலையும் எப்படி செய்யும்படி சொன்னாங்களோ அந்த விதத்தில் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் மிகவும் பெருமதி வாய்ந்தது. சுன்னத்துடைய சிறப்பை நபி அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, மன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி. யார் எனது சுன்னத்தை உயிர்ப்பிக்க செய்துட்டாரோ அவர் என்ன நேசம் வச்சுட்டார். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கிடைக்கக்கூடிய நட்பாக்கியத்தில் சந்தோஷமான செய்தியில் இதை விட பயங்கரமான பெரிய ஒரு செய்தி இல்லை. வாப்பா மகனை பார்த்து சொல்கிறாரு, மகன் நான் அவங்கள நேசிச்சிட்டேன், அன்பு வச்சுட்டேன், மகனுக்கு சந்தோஷம். உம்மா மகனை பார்த்து சொல்கிறா, மகன் நான் அவங்கள நேசம் வச்சுட்டேன், மகனுக்கு சந்தோஷம். கணவன் மனைவியை பார்த்து கணவன் மனைவியை பார்த்து மனைவி கணவனை பார்த்து சொல்கிறாங்க, 2 பேருக்கும் மத்தியில் சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எனது நேசம் அன்பு உங்களுக்கு கிடைக்கணுமா, என்னுடைய சுன்னத்தோட வாழ்க்கையில் எடுத்து நடங்க. வமன் அஹப்பனி, யார் என்ன நேசம் வைப்பாங்களோ கான மஇ ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் என்னோட இருப்பார். நாங்கள் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கணுமா, எங்களோட வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அந்த முறையில் அமைச்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலையும் எங்களுக்கு வழியை காட்டிட்டு தான் போயிட்டு. பிள்ளை கிடைக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக கிடைக்க வேணுமா, நீங்கள் யாரை தெரிவு செய்யணும், எப்படியான ஒரு பெண்ணை தெரிவு செய்யணும். வயிற்றில் உருவாகக்கூடிய பிள்ளை சாலிஹான பிள்ளையாக உருவாக வேண்டுமா,
அந்த தாய் தகப்பன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன அமல்கள் உருவாக்கும்? ஒரு பிள்ளை பிறந்து விட்டதா, அந்த பிள்ளைக்கு நாங்கள் எப்படி வழிகாட்டுவோம்? பிள்ளை பருவத்தை அடைகின்றதா, அந்த பிள்ளைக்கு எப்படி வழியை காட்டுவோம்? ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக இணைகின்றார்களா, இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி அமையணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வழிகாட்டி வைக்கிறார். இன்றையுடைய தலையங்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழகிய குடும்ப வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பெண்களை திருமணம் செய்தார்கள். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு நபியாக திருமணம் செய்தார். அதற்கு ஆழமான ஒரு ஆதாரம் தான், ஒரு மனிதன் நல்ல துடிதுடிப்பாக இருக்கக்கூடிய காலம் அந்த பருவ வயது, சுமாராக 23, 25, 26 வயது. அந்த வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மனைவியாக தேர்ந்தெடுத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட 15 வயதில் கூடினவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயது, அவங்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு 40 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது மனைவிமார்களுடன் எப்படி வாழ்ந்தார்கள், மனைவிமார்களை எப்படி மதித்தார்கள், மனைவிமார்களுக்கு எப்படி தனக்குள் இடத்தை கொடுத்தார்கள் என்பதை அந்த சீரத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சரித்திரம் எங்களுக்கு அழகாக சொல்லும். மனிதர்களை பலர் புகழலாம், உண்மையில புகழக்கூடிய முக்கியமான, புகழ வேண்டிய முக்கியமான ஒருவர் யாரு? மனைவி. ஒரு ஆண் தனது மனைவியிடம் இந்த சர்டிபிகேட் எடுத்துட்டார் என்றால் ஏண்ட கணவன் சிறந்த கணவன் என்று, இது இன்ஷா அல்லாஹ் அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாசலாக அமைச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சர்டிபிகேட்டை தனது மனைவிமாட்ட எடுத்தார். சொன்னாங்க, கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் மிகவும் சிறந்தவர் யாரு? தனது குடும்பத்தினருக்கு, தனது மனைவிமாருக்கு சிறந்தவர். வ அன கைருக்கும் லி அஹ்லி, உங்களில் நான் என்னுடைய மனைவிமாருக்கு மிகவும் சிறந்தொருவனாக இருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை தூய்மைப்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய மனைவிமார்களே தூய்மைப்படுத்துகின்றார்கள். மனைவிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்களுடைய செயல்பாட்டை பார்க்குறாங்க, அவங்க மனைவிமார்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பார்க்குறாங்க. பார்த்து ஒவ்வொரு மனைவியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து பேசுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக தெரிவு செய்யப்படுறாங்க. நடுங்கியவர்களாக வீட்டுக்கு வராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்த்தி விடுங்கள். இப்படி நடுங்கி கொண்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவங்கள மனைவி அவங்கள ஆறுதல் படுத்தினாங்க. நீங்க பயப்படவான, நடுங்கவான, மச்சப்படவான, கல்லா வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒரு நாளும் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏன்? ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்து
நபியுடைய அந்த அஹ்லாக்க பண்புகளை பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் அநியாயம் செய்யல, யாருக்கும் நோவினை கொடுக்கல, யாரையும் தன்னை விட்டு ஒதுக்கல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை இணைச்சி வாழ்றாங்க, கஷ்டமான மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, விருந்தாளிகள் வந்தால் விருந்தோம்பல் செய்கிறாங்க. இப்படியான நபியுடைய பண்புகளை பார்த்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அவங்களை ஒரு நாளும் கேவலப்படுத்த. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்ந்து கூறும்போது என்ன சொல்றாங்க? மா கான அஹதுன் அஹ்ஸன ஹுல்கம் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட ஒரு சிறந்த பண்புடைய மனிதர் யாருமே இருக்கல. மனைவி புகழ்றாங்க கணவனை. எந்த அளவு நபியை பற்றி சொல்றாங்கன்றா, மா தஆஹு அஹது மின் அஸ்ஹாபிஹி வலா மின் அஹ்லி பைத்திஹி இல்லா கால லப்பைக். அவருடைய தோழர்களில் யாராவது அவங்கள கூப்பிட்டார், சஹாபாக்களில் யாராவது நபி அவங்கள கூப்பிட்டார், அது செல்வந்தராக இருக்கட்டும், ஏழ்மையாக இருக்கட்டும், பதவியுடையவராக இருக்கட்டும், சாதாரணவராக இருக்கட்டும், யாரு கூப்பிட்டார்கள், அவங்களோட குடும்பத்தில் யாராவது நபி அவங்கள அழைச்சா இல்லா கால லப்பைக், நபி அவங்க சொல்லுவாங்க, இதோ நான் உங்களுக்கு முன்னால் வந்துட்டேன், சமூகம் தந்துட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபலிஹாதா வஸஃபஹல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் மஜீத் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். இதன் காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள குர்ஆன்ல வர்ணிக்கின்றான், நிச்சயமாக நீங்க மகத்தான நட்பண்புடைய ஒருவராக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்குறாங்க, கைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ அஹ்லிஹி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பார்த்து கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் எப்படி நடந்து கொள்ளுவாங்க, வீட்டில் எப்படி நடந்து கொள்ளுவாங்க? காலத் கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி. நபி அவங்க வீட்டுக்கு வந்தா குடும்ப வேலைகளில் தன்னை ஈடுபடுத்துவாங்க. வீட்டு வேலைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை ஈடுபடுத்துவாங்க. இப்படி வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கும். ஃபஇதா ஹவரத்திஸ் ஸலாத், வீட்டு வேலை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்து சென்றா ஃபகாம ஃபஸல்லா, அப்படியே எழும்பி போய் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தான எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி படிச்சு தாராங்க. மனைவி என்று சொல்லக்கூடியவள் தனிய வேலை வாங்கப்படக்கூடியவள் மாத்திரமல்ல. ஒரு சிறந்த கணவர் யாரு? வீட்டு வேலையில பங்களிப்பு செய்யணும். வீட்டு வேலைகளில் அந்த மனைவிக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கணும். அடுத்த ரிவாயத்தில் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, கைஃப கான ஃபீ பைத்திஹி கைஃப கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்க? காலத் கான யஅமலு கஅமலி அஹதிக்கும் ஃபீ பைத்திஹி. உங்களில் ஒருவர் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எப்படி வீட்டு வேலைகளை செய்வீங்களோ அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வீட்டு வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. யுஹீது ஸௌபஹு, எந்த அளவு சொன்னால் தனது ஆடையை தைப்பார்கள். தனது ஆடை கிழிந்து விட்டால் அதை தைப்பார்கள்.
தனது பாதணியை சீர் செய்து கொள்வார்கள் என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வீட்டு அமல வீட்டு வேலையை பற்றி சொல்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டு வேலையில் பங்களிப்பு செய்கிறது மாத்திரமல்ல, தனது குடும்பத்தை சொர்க்கத்துக்குரிய குடும்பமாக ஆக்கிறதுக்குரிய முயற்சியும் செஞ்சு கொண்டிருந்தார். அந்த மனைவிமார்களுடன் அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய தன்மைகள், மறுமையை பற்றி பேசக்கூடிய தன்மைகள், அந்த மனைவிமார்களை அல்லாஹ்வுடன் இணைப்பதற்குரிய முயற்சி. ஒரு தடவை மனைவிமார்களுடைய கவனம் கொஞ்சம் உலகத்தின் பக்கம் திரும்புது. ஏனைய பெண்களை போல அந்த பெண்களுடைய உள்ளத்திலும் கொஞ்சம் உலகத்துடைய ஆசை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தங்களுக்கு வருமானத்தை பூட்டி தரும்படி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது ஒரு பாரமாக மாறிச்சு, உள்ளத்தில் ஒரு வெறுப்பாக வந்துச்சு. ஏண்ட மனைவிமார்கள் வழிகாட்டக்கூடிய பெண்மணிகள், அவங்களுடைய உள்ளத்துல துனியாவுடைய ஆசை வந்துட்டுதா? என்ன செஞ்சாங்க? மனைவிமார்களை விட்டு ஒரு மாதம் ஒதுங்கினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன் யா அய்யுஹன் நபி قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها. ஏ நபியே, நீங்க சொல்லுங்க உங்களோட மனைவிமார்களை பார்த்து, நீங்க எல்லாம் இந்த உலக வாழ்க்கையையும் அதனுடைய அலங்காரத்தையும் விரும்புறீங்களா? உங்களோட உள்ளத்துல துனியாவுடைய ஆசை வந்துட்டுதா? உலக அலங்காரத்துடைய ஆசை வந்துட்டுதா? அவங்கள பார்த்து சொல்லுங்க. فَتَعَالَيْنَ أُمَتِّعْكُنَّ وَأُسَرِّحْكُنَّ سَرَاحًا جَمِيلًا. வாங்க, நான் உங்களுக்கு உலகத்துடைய அந்த பொருள்களை கொஞ்சம் தந்து என்னை விட்டபடியே உங்களை பிரிச்சிடுறேன். அழகான முறையில் நான் உங்களை என்னை விட்டு பிரிச்சிடுறேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்ப வாழ்க்கைன்னு வரும் பொழுது கூடுதலாக மனைவிமாரோட மிச்சம் இறக்கமாக நடந்திருக்கிறாங்க. எப்ப மார்க்கத்துக்கு முரணாக செயல்பட ஆரம்பிச்சாங்களோ அந்த நேரத்தில் தண்டிச்சும் இருக்கிறாங்க. ஏன் ஒரு பெண் மார்க்கத்துக்கு முரணாக செயல்படுறது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்படுறது, ஒரு பெண்ணுடைய உள்ளத்தில் துனியாவுடைய மோகம் மிகைக்கிறது, இது பயங்கரமான ஒரு ஃபித்னா என்பதை நபி அவங்க விளங்கினாங்க. அந்த பெண்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் தனது மனைவிமார்களுடைய உள்ளத்தில் துனியாவுடைய ஆசை வந்த உடனே நபி அவங்க அதுக்குரிய முற்றுப்புள்ளி உடனே வைக்கிறதுக்கு முன் வந்தாங்க. இந்த ஆயத்தை இறங்கிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள தனியாக அழைச்சி அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஆயிஷா, உங்களோட நான் ஒரு விஷயம் பேசணும். வயசில் குறைஞ்ச பெண்மணி, ஆனால் நபி அவங்க பார்த்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நல்லா ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கணும், அவசரப்பட்டுறக்கூடாது. அதனால் சொன்னாங்க, நான் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய மஷூரால அவசரப்பட வேணும். உங்களோட உம்மா வாப்பாவோட மஷூரா பண்ணி நீங்கள் முடிவெடுங்க. என்ன விஷயத்தை சொன்னாங்க? அல்லாஹ் இப்படி குர்ஆனுடைய வசனத்தை இறக்கியிருக்கிறான். உங்களுக்கு துனியாவுடைய ஆசை இருக்குதா? நான் உங்களுக்கு கொஞ்சம் செல்வத்தை தந்து என்னை விட்டு பிரிச்சிடுறேன், நீங்கள் அழகான முறையில் வாழ்ந்து கொள்ளணும். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, உம்மா வாப்போட கேட்டுட்டு முடிவெடுங்க. ஆயிஷா நாயி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த விஷயத்தில் நான் என்ன தாய் தகப்பனோட மஷூரா பண்றதா? எனக்கு துனியா தேவையில்லை, நீங்க தான் தேவை சொல்லிட்டு சொன்னாங்க. ஏனைய மனைமார்கள் இந்த விஷயமாக நான் என்ன சொல்லணும்னு கேட்டா நீங்க சொல்லலாம். நபி அவங்க சொன்னாங்க, அதை எனக்கு செய்யலை. வேற மனைமார் கேட்டா இதை நீங்க யார்கிட்ட மஷூரா பண்ணீங்களா?
அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டா நான் சொல்லுவேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்தில் நாங்கள் என்ன விளங்க வாரோம் என்று சொன்னால், நபியுடைய எந்த ஒரு மனைவியும் துனியாவின் பக்கம் திரும்பி நபி அவங்களை விட்டு பிரியறதுக்கு ஆசைப்படல. அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மனைவியாக வாழ்வதை தான் தெரிவு செஞ்சாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா அவங்கள சிறந்த பெண்களாக மாற்றினான். எந்த அளவு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால், அதற்கு பின்னால் நபி அவங்களுக்கு வேற பெண்ணை திருமணம் முடிக்கிறத ஹராமாக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் மனைவி மக்களோட எப்படி அன்பாக இரக்கமாக இருந்தாங்கண்டா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, குந்து அல்அபு பில் பனாதி ஃபீ பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் முடிச்சு நபியுடைய மனைவியா இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், மிகவும் சின்ன வயதில் திருமணம் முடிச்ச ஒரு பெண்மணி தான் ஆயிஷா நாயகி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த உள்ளத்துடைய அன்பு கொஞ்சம் ஆயிஷா நாயகி அவங்களோட கூடுதலாக இருந்துச்சு. இது குற்றமான விஷயம் அல்ல. ஆக கூடுதலாக அன்பு வச்சது ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள. அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பற்றி பேசிக்கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டுது. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஹதீஜா தவிர வேறு நல்ல பெண்கள் உங்களுக்கு இல்லையா? சொன்னாங்க, அவங்கள போல் ஒரு பெண்ணனை கிடைக்கல. மக்கள் எல்லோரும் என்ன ஒதுக்கின நேரத்தில் அவங்க என்ன சேர்த்து கொண்டாங்க. மக்கள் எல்லாம் எனக்கு பணத்தை கொண்டு உதவி செய்யாத நேரத்தில் தன்னுடைய முழு பணத்தையும் எனக்காக செலவு செஞ்சாங்க. அவங்க எனக்கு மறக்கேலாது என்பதை தான் நபி அவங்க சொன்னாங்க. அதற்கு பின்னால கூடுதலாக அன்பு செலுத்தியது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, நான் என்னோட சேர்ந்து என்னுடைய தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை கண்ட என்னுடைய தோழிகள் அங்குமிங்குமாக சிதறி ஓடிவிட்டார்கள். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து என்னைட்டு ஒப்படைச்சு சொன்னாங்க, ஆயிஷா, நீங்கள் இந்த பெண்களோட விளையாடி கொண்டிருங்க. ஒரு கணவன் மனைவியோடு எப்படி வாழ்க்கையை அமைக்கணும் என்ற வழிமுறையை நபி அவன் கற்றுத் தந்திருக்கிறான். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா அமையணுமா, குடும்ப வாழ்க்கை செழிப்பாக அமையணுமா, கணவன் மனைவியை புரிய வேண்டும், மனைவி கணவனை புரிய வேண்டும். இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஆயிஷா நாயகி அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தா, கான அபர்ரன் நாஸ் வ அக்ரமன் நாஸ், மனிதர்கள்ல மிகவும் ஒரு சிறந்த ஒரு நல்ல மனிதனாக இருப்பாங்க, சங்கையான மனிதனாக இருப்பாங்க. அதே நேரத்தில் எங்களோட உட்கார்ந்து சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டு நிற்பாங்க. மனைவியோட நபி அவங்க உட்கார்ந்து சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கொண்டிருப்பாங்க. ஹதீஸ்ல வருது, அசருக்கு பின்னால தன்னுடைய எல்லா மனைவிமார்ட்டையும் போவாங்க. ஒவ்வொரு மனைவிட்டையும் போய் உட்கார்ந்து அவங்களோட நபி அவங்க சிரிச்சு பேசிக்கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு மனைவியோடைய அன்றைய தினம் அத்துணை மனைவிமாருடன் அசருக்கு பின்னால போய் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. இதுதான் அவர்களுக்கு மத்தியில் அன்பை உண்டாக்கி கொண்டிருச்சு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், முஸ்லிம்களுடைய திருமணங்கள் கல்யாணங்கள் டிவோர்ஸில் போய் கொண்டிருக்கிறது. அண்டை காதி எங்களோட ரெஜிஸ்ட்ரார் மௌரூஃப் ஹாஜி அவங்க சொன்னாங்க, ஒரு நிக்கா பயான் செஞ்ச நேரத்தில், ஹசரத், அதாவது 8 மாதத்துக்குள்ளால எங்களோட முஸ்லீம் திருமணங்களில் 718 கல்யாணங்கள் தலாக்குக்கு போய் கொண்டிருக்கு, தலாக் போயிட்டு 8 மாதத்துக்குள்ளால. அப்படி என்றால் சுமாராக ஒரு மாசத்துல 100 கல்யாணங்கள் டிவோர்ஸ் ஆகுது. காரணம், நாங்க நபியுடைய வாழ்க்கையை விளங்கல்ல. இன்றைக்கு வீட்டுக்குள்ளால போனா எங்களுக்கு மனைவியோட பேசுறதுக்கு நேரம் இல்லை, எங்களோட போனை கிண்டுறதுக்கு தான் நேரம் இருக்குது.
பெட்ல உட்கார்ந்து கொண்டு மனைவி அவ தனியா போன்ல, கணவன் வேற போன்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டுக்குள்ளால போறோமா, உங்களோட போனுக்கு ஆஃப கொடுங்க, உங்களோட பேச்சு உங்களோட மனைவியோட நீங்க ஆக்கிக் கொள்ளுங்க. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறான். மனைவிக்கு நேரம் கொடுங்க. என்னோட ஜமாத் ஒருத்தர் வேலை செஞ்சாரு. சொன்னாரு, ஹஸரத், நான் போனது முதலாவது செய்கிற வேலை என் மனைவிக்கு தலாக் கொடுக்குறது. என்னோட நல்லா க்ளோஸாக பழகினார். நான் கேட்டேன், இல்லை, என் மனைவி என்னோட அடிமையை போல வச்சிருக்கிறார். என்ன செய்றீங்க? நான் கஸ்டமர் ஆஃபீஸர், அந்த ஹார்பர் கிளியர் பண்ணுறேன். எப்படி உங்களோட தொழில்? காலையில் நான் சுபைக்கு போவேன், சுபைக்கு போயிட்டு தாலியம் மஜ்லிஸ்லாம் உட்காந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வருவேன், குளிச்சுட்டு அப்படியே பள்ளிக்கு நான் ஜொப்புக்கு போவேன் 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு போயிட்டு அப்படியே மகரிபுக்கு வருவேன், குளிச்சுட்டு போவேன், பள்ளிக்கு போவேன். அப்படியே இஷா நான் தொழுது கூட்டாளிமாரோட பேசிட்டு அவை 10 மணிக்கு வருவேன். இப்படி தான், அதாவது திங்கள் தொடக்கம் சனிக்கிழமை வரைக்கும் என் வாழ்க்கை ஓடும். ஞாயிற்றுக்கிழமை கூட்டாளிமாரோட சேர்ந்து எங்கேயாலும் போவேன். நான் சொன்னேன், உங்களோட மனைவிக்கு தலாக் கொடுத்தால் அல்லாஹ் உங்களை விட பயங்கரமான தண்டனை நரகத்தில் போட்டு வேற யாருக்கும் தர மாட்டேன். உங்களோட மனைவி உங்களுக்கு டீ ஊற்றி தரணும், உங்களோட மனைவி உங்களுக்கு சாப்பாடு எடுத்து தரணும், உங்களோட மனைவி எல்லாம் செஞ்சு தரணும். உங்களுக்கு உங்களோட மனைவியோட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. குடும்பம் சேர்ந்தவர் தான். நான் சொன்னேன், பக்த முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோல்ட் ஃபேஸுக்கு கூப்பிட்டு போங்க, ஒரு மாதத்தில் ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை உங்களோட மனைவிக்கு நீங்கள் டைமை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் இஷாவுக்கு பின்னால் உங்களோட மனைவியோட உட்கார்ந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுங்க. ஒரு 6 வருஷம் இருக்கும். அதுக்கு பின்னால் நான் ஒரு பகுதியில் அரபு ஜமாத்தோட போய் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். வலைக்கும் அஸ்ஸலாம். கண்டுட்டீங்க தெரியுமா ஹஸரத்? நான் சொன்னேன், இன்னாரு தானே, வாங்க ஹஸரத் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு வெயிட்டியெல்லாம் ஊத்தந்தார். சொன்னார், இது மூத்த புள்ள, 2வது புள்ள, 3வது புள்ள. எப்படியோ அப்போ வாழ்க்கை மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த பெண்ணோட தானே வாழ்றீங்க. ஓ ஹஸரத், நீங்கள் சொல்லி தந்த புத்தி மடியும் செலவு செஞ்சு நான் நடந்தேன். இப்போ என் மனைவி என்ன மிச்சம் கண்ணியப்படுத்தணும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் மனைவிக்கு நேரத்தை கொடுப்போம், மனைவி எங்களுக்கு உயிரை கொடுப்போம். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படித்து தந்திருக்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமியில பாடுபட்டது ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குறது. ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள் எல்லோரும் ஒரு சிறந்த சமூகமாக உருவாகும். சிறந்த சமூகமாக உருவாகிறதுக்கு எங்களோட வாழ்க்கையில படைச்ச ரப்போட நம்பிக்கை செய்யணும். எங்களோட ரப்பை நாங்க சரியா விளங்கணும். எங்களோட மனைவிக்கு எங்களோட ரப்பை சரியாக விளங்கப்படுத்தணும். எங்களோட மனைவி எங்களோட ரப்போடு நாங்கள் இணைக்கணும். எங்களோட குடும்பத்தை நாங்கள் அல்லாஹ்வோட இணைக்கணும். அல்லாஹ்வோட இணைச்சோம் என்றா அல்லாஹ் தஆலா எங்களோட குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை ஆக்கி தருவான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் 2 மாதம், அதாவது நெருப்பெரிய அல்ல, 2 மாதம் சாப்பாடு என்ன, தண்ணியும் பேரித்த பழமும். ஆயிஷா நாய் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால 2 நாட்கள் வயிறு நிறைய ரொட்டி மிரச்சின் சாப்பிட்டதில்லை. தொடராக 2 நாட்கள் வயிறு நிறைய ரொட்டி மிரச்சின் சாப்பிட்டதில்லை. அப்ப வாழ்க்கையை பார்த்தா ஒரு வறுமையான வாழ்க்கையை போலதான் இருந்துச்சு, கஷ்டமான வாழ்க்கையை போலதான் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்குள்ளால எந்த ஒரு பிரச்சனையும் வரல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எதனால? ஈமானோட வாழ்ந்தேன். படைச்ச ரப்போட தன்னுடைய கனெக்ஷனை சரியாக்கினதுனால அல்லாஹ் தஆலா எல்லா நிலைமையிலையும் அவங்கள சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. எனவே நாங்களும் எங்களை தீனோடு இணைக்கணும், எங்களோட மனைவியை தீனோடு இணைக்கணும், எங்களோட குடும்பத்தை தீனோடு இணைக்கணும், முழு ஊரும் தீனோடு இணையணும், முழு நாடும் தீனோட உடையணும். தீன் எங்களோட வாழ்க்கையில வரணும் என்றால் அதுக்கு நாங்கள் பெரிய ஒரு தியாகம் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த நபி, சிறந்த நபி. அந்த நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால்
இரவு பகலாக உம்மத்துடைய கவலையில் பாடுபட்டாங்க. உம்மத்துடைய கவலையில் அலைந்து திரிஞ்சாங்க. உம்மத்தை போய் சந்தித்து ஒவ்வொரு மனிதனையும் சந்திச்சு அவர்களை அல்லாஹ்வுடன் இணைக்கக்கூடிய உழைப்பை செய்தார்கள். அவருடைய உள்ளத்துல படைச்ச ரப்புடைய நம்பிக்கை உருவாக்குறதுக்குரிய முயற்சியை செஞ்சாங்க. அந்த பொறுப்பு அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தான எங்களுக்கு தந்திருக்கிறான். ரபீல் அவ்வல் மாதம் நபியுடைய வருகையை பற்றி, நபியுடைய வாழ்க்கையை பற்றி, நபியுடைய மறைவை பற்றி நாங்கள் பேசுகிறோம். நபியுடைய சுன்னத்தில் ஆக பெரிய சுன்னத்து தான், நபியுடைய முயற்சியில் ஆக பெரிய முயற்சி தான் முழு மக்களையும் சொர்க்கவாதியராக ஆக்குவதற்குரிய செய்த முயற்சி. அந்த உழைப்பு தான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் தஅவத் தப்லீகுடைய உழைப்பில் இன்றைக்கு முழு உலகத்திலே மக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரபீல் அவ்வல் மாதத்தை அடிப்படையாக வச்சு தீனுக்காக பெரும் பெரும் தியாகங்கள் செய்யறதுக்கு நியத்து வைப்போமா? சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் ஒரு 4 மாதம் போகிறதுக்கு யார் யார் தயார்? உள்நாட்டில் போகிறதுக்கு, வெளிநாட்டில் போகிறதுக்கு எல்லாம் சொல்லுவோம். சொல்லுங்க, தைரியப்படுங்க. ஒரு 4 மாதம் அல்லாஹ் இவனுடைய நியத்தை கபூல் செய்தல்வானா. அனைத்து தடைகளை நீக்கி வெளிக்கிளம்பி போய் பக்தில் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானா. என்ன சொல்லுங்க, தைரியப்படுங்க. ஒரு 4 மாதம் அந்த நியத்தோட 40 நாளைக்கு சொல்லுங்களேன். கூடிய சீக்கிரம் தான் ஒரு சில்லா போயிட்டு வரோம். 40 நாள் போயிட்டு வரோம். எல்லாம் இந்த ஜமாத் 21 ரிட்டர்ன் ஆகிறீங்க. இந்த ஜமாத்தோட போக மேலும் இன்ஷா அல்லாஹ். அல்லது கொஞ்சம் சொன்னீங்க போக மேலும் அல்லாஹ் என்னோட நியத்தை கபூல் செய்து அல்வானா. எல்லா விதமான தடைகளை நீக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் போய் அழகான முறையில் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானா. சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, தைரியப்படுங்க. ஒரு 40 நாள் 5 ஜும்மா வெளியே போய் தொழுதுட்டு வார, அவ்வளோதான். வேற யாரு? இந்த 5வது வாரம் ஒரு 3 நாள் ஜமாத்தோடு வெளியாக்கத்து முயற்சி நடந்து கொண்டிருக்குது. அப்படி யாராவது தயாராக எழுப்புங்களே. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 3 நாள் போகிறதுக்கு மஹல்லாலேருந்து அல்ல ஹல்காலேருந்து ஒரு ஜமாத்தை வெளியாக்கத்து முயற்சி நடக்குது. யார் தயார்? தம்பி தயாராகிக்கிறீங்களா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு கபூல் செய்வானா. வேற யாரு? வேற சொல்லுங்க. 2வது வாரம் மஹல்லா ஜமாத் ஒன்று இருக்குது. எழுபவேளை இன்ஷா அல்லாஹ் 2வது வாரம் போகக்கூடிய ஜமாத், 3 நாளைக்கு போகிற ஜமாத். 2வது வாரமா 3வது வாரமா? 2, 3 அப்படி எழுமோ. 2வது வாரம் 3வது வாரம் போகிற ஜமாத்தில் எழுமோ. மாஷா அல்லாஹ். என்ன எழுமோ? பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய பாதையில் 3 நாள் செலவு செய்கிறேன், அல்லாஹ்வுடைய வீட்டில் 3 நாள் செலவு செய்கிறேன்னு சொல்கிற லேசான விஷயம் அல்ல, பெரிய ஒரு பாக்கியம். ஹைரேன முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். என்ன விஷயங்களை பேசினோம் கேட்டோம், அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பொதுவாக இந்த ரபீல் அவ்வல் மாதத்தை 12 நாட்களும் பல தலையங்கத்தின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உங்களோட பள்ளிகளில் நிகழ்ச்சியை நடக்கும். அதை பயானாக எடுக்காமைக்கு அதிலிருந்து ஏதாவது ஒன்று நாங்கள் படிப்பினைக்கு எங்களோட வாழ்க்கையில் எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு பயானில் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் எடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் 4 ஜும்மா நாங்கள் கேட்குறோம். 4 ஜும்மாவில் ஒரு ஜும்மாவில் ஒரு விஷயத்தை எடுத்தால் மாதத்தில் 4 விஷயம் எங்களோட வாழ்க்கையில் வந்துடும். வருஷம் முடியும் பொழுதும் 36 விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களை அறியாமைக்கு வந்துடும். சில முயற்சி செய்வோம். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.